திரும்பி பார்க்க கூட ஆள் இல்ல. கூடயும் யாரும் இல்ல. கூட வரவும் யாரும் இல்ல. மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் எப்பவும் தனிமையே விரும்புவீங்க. காரணம் நீங்க இல்ல. கூட இருக்கிறவங்க யாரும் உங்களுக்கு துணை இல்ல அப்படிங்கிறதுனால தான். நீங்க எல்லார் கூடவும் நெருக்கமா இருக்கணும். எல்லார் கூடயும் உறவாடணும்னு நெனைப்பீங்க. முக்கியமா பாசத்துக்காக ஏங்கி நிப்பீங்க. ஆனா, ஒரு நாளும் உங்களுடைய பாசத்த நிரப்பக்கூடிய அளவுக்கு ஒரு உறவும் கிடையாது. ஸோ, இதனால தான் இரட்டையர்கள் போல நீங்களும் உங்க மனசாட்சியும் முடிஞ்ச அளவுக்கு கடவுளை மட்டுமே நம்பிக்கிட்டு வாழக்கூடிய உங்களுக்கு, இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்க தனிமையை இனிமையாக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. முக்கியம் மிதுன ராசிய தொட்டவன் இனி செத்தாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குறிப்பிட்டு சொன்னாக்கா டிசம்பர் 15க்கு பிறகு உங்களுடைய எதிரிகளுடைய ஆட்டம், எதிரிகளுடைய கொட்டம் எல்லாம் அடங்கக்கூடிய காலகட்டம். சில கிரகங்களுடைய மாற்றம், சில கிரகங்களுடைய இணைவு, சில கிரகங்களுடைய அமர்வு இப்படின்னு 3 விதமா உங்களுக்கு சாதகமான அமைப்பு உங்க ஜாதக இடத்துல அமர்ந்திருக்கு. இதன் காரணமா தான் வரக்கூடிய 2025க்கு முன்னாடியே உங்களுக்கு டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான வெளிச்சத்த தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. இந்த டிசம்பர் மாதத்த பொறுத்தவரைக்கும் சுக்கிர பகவானோட பெயர்ச்சி இருக்கு, சூரிய பகவானோட பெயர்ச்சி இருக்கு, செவ்வாய் பகவானோட பெயர்ச்சி இருக்கு, புதன் பகவானோட பெயர்ச்சி இருக்கு. இந்த 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி மற்றும் சில கிரகங்களுடைய இணைவு. இதன் காரணம் மிதுன ராசிக்கு யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குறிப்பா அந்த டிசம்பர் மாதத்திலேயே சுக்கிர பகவான் வந்துட்டு 2 முறை பெயர்ச்சி ஆயிருக்காரு. இதுதான் வந்துட்டு ரொம்ப அற்புதமான அமைப்புங்க உங்களுக்கு. இப்ப இத அடிப்படையா வச்சு டிசம்பர் மாதத்துக்கான சுருக்கமான பலன்கள மிதுன ராசிக்கு பார்க்கலாமா? டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு. தொழில், வியாபாரம் இது 2லயும் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு பெரிய மாற்றத்தை நீங்க ஏற்படுத்துவீங்க. அதே கூலி வேலை பார்க்குறான், ஒரு இடத்துல வந்து ஒரு கம்பெனில வேலை பார்க்குறேன் அப்படின்னாக்கா, உங்களுடைய வேலைகளே திட்டமிட்டு வேலை பார்த்துருவீங்க. இதனால உங்க விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். மிதுன ராசி சேர்ந்த எல்லாருக்குமே தொழில் ரீதியா முன்னேற்றம். அதே மாதிரி ஒரு தொழிலதிபரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா, வியாபாரத்துல பெரிய மாற்றத்தை செய்வதனால அதிக லாபமும், முன்னேற்றம் அடைய முடியும். அது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு. நெருக்கமானவர்களுடன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவும். வேலையில உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில சிறந்த முறையில நடத்துவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் தொழில வந்து முன்னேற்றத்துக்கு அழைத்து செல்லும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கடினமா உழைப்பீங்க. அதன் காரணமா படிப்புல நல்ல முடிவுகளை எதிர்பார்க்க முடியும். ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் பெரிய பிரச்சனை எதுவுமே ஏற்படாது. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல மிதுன ராசிக்காரங்க அக்கறை காட்டணும். சோ இப்ப வரைக்கும் பார்த்த சுருக்கமான விளக்கமே உங்களோட உடல் ஆரோக்கியத்த தவிர்த்து மத்த எல்லாமே சிறப்பா தான் இருக்கு. அந்த உடல் ஆரோக்கியம் வந்து நீங்க கண்ணும் கருத்து மாரி தான் அதையும் சரி செஞ்சிட முடியும். சோ இப்ப விரிவான உங்க கிரகனுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத தாண்டி உங்களுடைய நட்சத்திர பலன்களையும் பார்த்துடலாம். பரிகாரம் என்ன? நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னங்கிற வரைக்கும் தெளிவா பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மிதுன ராசி அன்பகம் உங்களுக்கு ராசிக்கு அதிபதியை வலுப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமைங்க. அப்படி பார்க்கிறப்ப உங்களுடைய அதிபதி யாரு? புதன் பகவான். இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க. ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி. இவரை வழிபாடு செய்வதனால உங்களுடைய புத்தி இன்னும் வந்து ஷார்ப்பா வேலை செய்யும். ரொம்ப புத்திசாலி தான் நீங்க. ஆனா திட்டம் தீட்டுறதுல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிசிறு தட்டுது. அது அப்படியே தோல்விக்கு வந்துட்டு போயிடுது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு நெல்லு பயிருக்கு தண்ணி பாய்க்கணும். நம்ம வந்து வாய்க்கா வெட்டி தண்ணி வந்து பாய்ச்சி விடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த வாய்க்கால்ல மண்ணு வந்து அரிப்பு ஏற்பட்டு, பக்கத்துல இருக்கக்கூடிய எதுவுமே போடாத வெறும் காலி லேண்டுக்கு வந்துட்டு தண்ணி பாயுது அப்படின்னா, இதுல எங்க தப்பு நடந்திருக்கு? நீங்க திட்டம் தீட்டுறீங்க. அது ஒரு நல்ல காரியத்துக்காக, ஒரு நல்ல பலன நீங்க அடைவதற்காக. இடையில அந்த காவாவுல தண்ணி வந்துட்டு வீணா மட உடைஞ்சு அது வெளியேறுது அப்படின்னா, அப்போ நம்ம வந்துட்டு திட்டம் தீட்டல. அந்த கயனிக்கு வந்து கரெக்ட்டா வந்து தண்ணி பாய்க்கிறதுக்கு 2 பக்கம் வந்து வரப்ப நல்லா வெட்டி விட்டு, சுத்தமா அந்த வாய்க்கா வரப்ப வந்து கரெக்ட்டா நம்ம சீர்படுத்தியிருக்கணும். ஏனோ தானோன்னு செஞ்சதுனால தான் இப்படி ஆச்சு. ஆனா உங்களுடைய நோக்கம் கரெக்ட்டா இருக்கு. அத செயல்படுத்துறப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கேர்லெஸ்ஸா விடுறீங்க. அதனால உங்களுக்கு பலன்கள் இல்லாம போகுது. இது வந்து மிதுன ராசி உணர்ந்துக்கணும். என்னம்மா நீ சும்மா ஏதோ கதைலாம் சொல்லிக்கிட்டு இருக்கன்னு நெனைக்காதீங்க. இது உங்களுக்கான பதிவு. உங்க வாழ்க்கைக்கு நிச்சயமா மாற்றத்தை தரக்கூடிய பதிவு. டிசம்பர் மாதத்துடைய பலன்கள நீங்க அனுபவிச்சுட்டீங்க அப்படின்னா, கரெக்ட்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா, அடுத்து வரக்கூடிய 2025 அப்படிங்கிறது உங்களுக்கான காலமா, உங்களுக்கான சிறப்பான ஆண்டா மாத்திக்க முடியும். ஓகேங்களா? நல்லதே நடக்கட்டும். இப்போ மிதுன ராசி. காலபுருஷ தத்துவத்துல 3வது ராசியா வலம் வரக்கூடிய உங்களுக்கு, உங்க ராசியில மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்களுடைய கிரக நிலைன்னு பார்த்தோம்னாக்கா, தன, வாக்கு, குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் வீற்றிருக்காரு. இவரு நிலபலத்துக்கு சொந்தக்காரர்.
சுகஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் கேது பகவான், ரண, ருண, ரோகஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ரகதியில பிளஸ் இவர் கூடவே சந்திர பகவானும் இருக்காரு. அதாவது காலை நேரமும் இருக்கு, மாலை நேரமும் இருக்கு. நடுவுல புத்தியும் வேலை செய்யுது. இவங்க 3 பேருடைய கூட்டணி ரண, ருண, ரோகஸ்தானத்துல அமர்ந்திருக்கு. அடுத்து கலத்திரஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கிர பகவான், பாகிஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவான், தொழில்ஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் ராகு பகவான், அயன சயன போகஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் வக்கரகதில வலம் வராங்க. கிரக மாற்றம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் 3 கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க. அது சுக்கிர பகவான் 2 முறை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அவர் ஆல்ரெடி 3/12/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டார். அடுத்த வரக்கூடிய 15/12/2024 அன்னைக்கு சூரிய பகவான் ரண, ருண, ரோகஸ்தானத்திலிருந்து கலத்திரஸ்தானத்துக்கு மாற போறாரு. ஆல்ரெடி வந்துட்டு சூரிய பகவான் யார் கூட புதன் பகவான் கூட வக்கரகதியிலயும் சூரிய பகவான் கூட கூட்டணியில நிக்கிறாரு இல்லையா? அவங்க 2 பேரையும் அப்பா நீங்களே இருந்துக்கோங்கப்பா. வீடு எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுறாரு. எங்கேக்கு? கலத்திரஸ்தானத்துக்கு. ஆல்ரெடி கலத்திரஸ்தானத்துல யாரு இருக்கிறா? சுக்கிர பகவான் இருக்காரு. அப்ப சுக்கிர பகவான் சூரிய பகவானோட கூட்டணி வந்துட்டு ஆரம்பமாகுது. இவர் வந்த உடனே என்ன பண்றாரு? சுக்கிர பகவான் 30/12/2024 அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் பாகிஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஏப்பா சூரிய பகவான் உன் கூடலாம் இருக்க முடியாது. நான் சுக்கிர பகவான் நான் எஸ்கேப் ஆகுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பாகிஸ்தானத்துல யாரு நிக்கிறாரு? சனி பகவான் இருக்காரு. அவர் கூட போய் கூட்டணியில சுக்கிர பகவான் இணைகிறார். இதனாலதான் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது சாதகமா நிக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது குழப்பங்கள் நீங்கி மனசுக்கு தெளிவை உண்டாக்கக்கூடிய அதிர்ஷ்டமான காலகட்டம். உங்களோட முயற்சிகள்ல நீ எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். அழுத்தம் திருத்தமா சொல்றேங்க. கண்டிப்பா அதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. நிம்மதியா இருங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன் மேடம். வருஷ கணக்கா அலைஞ்சிட்டு இருக்கேன். என் சொத்து எவன் புடுங்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான். என் சொத்து எவனோ ஒருத்தன் கேஸ் போட்டு நான் சொந்த பந்தம்னு பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி ஏதாவது ஒரு மன உளைச்சல்ல கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? வழக்குகள் உங்களுக்கு சாதகமான போக்கை ஏற்படுத்த போகுது. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசிக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். வியாபாரத்துலமா என்னம்மா இது நடத்தலாமா வேணாமா விட்டுட்டு போயிடலாம் கூட அந்த நிலையில இருந்தா கூட இப்போ முயற்சி பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். அதான் உத்தியோக பணிகள் இருக்குங்க. அரசாங்கத்துறையா இருக்க, அதிகாரமிக்க துறையா இருங்க. நீங்களே அதிகாரியா கூட இருங்க. விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். மேல் அதிகாரிங்க கிட்ட மேல் இடத்துல உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும். பணவரத்து கிடைக்கும். தடை தாமதங்கள் இல்லாத ஒரு பணவரவு கிடைக்கும். ஆர்டர்கள் தொடர்பாக நீங்க கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும். அந்த அலைச்சல்கள் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். பங்குதாரரோட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது. அரசாங்க வேலைகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கிடைக்க செய்யும். அடுத்த குடும்பத்தை பற்றி குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வீண் பேச்சால மன வருத்தம் உண்டாகும். இப்ப என்ன பண்ணணும் மிதுன ராசி? குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க. பேசாதீங்க. சைலண்டா இருந்துக்கோங்க. அதனால சரியாயிடும். அடுத்த குடும்ப உறவிலே கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கிரும். நிலைக்காது. வீண் பிரச்சனைகள்ல தலையிடாமல் ஒதுங்கி செல்வது மிதுன ராசிக்கு நல்லது. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. ஒரு இடத்துல கெட்டது நடக்குது, ஒரு இடத்துல வந்துட்டு அநியா நடக்குதுனாக்கி நம்மளால தட்டி கேட்காம இருக்க முடியாதே. ஆனா, அப்படி நீங்க தலையிட்டீங்க அப்படின்னாக்கா, அது உங்க தலைக்கு சிக்கலா வந்துருங்க மிதுன ராசிக்காரங்களே. பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனைய பார்த்துட்டு போங்க. நீங்க நல்லவங்க தான். அதுக்கு நீங்க உதவி செய்யாதீங்க. யாருக்கும் இது பண்ணாம நீங்க உங்க மனச வந்து கல்லாக்கிக்கணும்னு நான் சொல்லல. ஆனா, உண்மையாவே நீங்க உதவி தேவைப்படுறவங்களுக்கு செஞ்சா அது சிறப்பு. உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கவங்கள பார்த்தாலுமே உங்களுக்கு மனசு இளகி போயிடும். அவங்கலாம் உங்களுக்கு தலைவலியா வந்துருவாங்க. தலையிடாமல் ஒதுங்கிக்கோங்க. அடுத்த உறவுக்காரங்க கிட்ட, நண்பர்கள் கிட்ட பழகும் போது கவனம் தேவை. முக்கியமா பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனசுக்கு தெளிவு உண்டாகும். சொன்ன விஷயத்த பார்த்தலாம். உறவுக்காரங்க, நண்பர்கள். இந்த உறவும் சரி, நட்பு வட்டாரமும் சரி. எப்போ உதவி செய்வாங்க, எப்ப ஆள வருவாங்கன்னே தெரியாது. அதெல்லாம் அவங்க போக்குக்கு தகுந்த மாதிரியே பழக்கவழக்கத்த வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, யாரையும் நம்பிடாதீங்க. பெண்களுக்கும் அதுதான். எது செய்யறதாலும் சரி, மிதுன ராசிகளை பொறுத்தவரைக்கும் ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செய்வது ரொம்ப நல்லது. உங்களுக்கு தான் வந்து படன்னு அப்படியே கம்ப்யூட்டர்ல பட்டன தட்டுற கணக்கா புத்தி வேலை செய்யுமே. புதன் பகவான அதிபதியா வச்சிருக்கீங்க. என்ன சீக்கிரம் வேலை பார்க்குறீங்க? சாணக்கியத்தனம் இருக்குங்க உங்ககிட்ட. அத கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்க, காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும். சொத்து வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க. இது சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருந்த தடைகள், தாமதங்கள் நீங்க போகுது. வீண் பயம் விலக போகுது. ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை இப்ப அடைய முடியும். முன்னாடி நினைச்சிருப்பீங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை முடிச்சேன்பா. அதுக்கான பலனை என்னால அனுபவிக்க முடியல. இப்படிலாம் வந்து யோசிச்சிருப்பீங்க. ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். அதற்கான பலன் இப்போ உங்க கை மேல வந்து நிக்கும்.
அடுத்து அரசியல் துறையில இருக்கிறவங்க. வீண் வழக்கு விவகாரங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால, எந்த விஷயத்த செய்தாலும் சரி, எச்சரிக்கையுடன் செயல்படுவது ரொம்ப நல்லது. முக்கியமா யாருக்கும் வாக்கு குடுக்காதீங்க. கூட இருக்கிறவங்கள நம்பிடாதீங்க. மேடத்துல பேசணுமா, அத நீங்களே பேசிருங்க. இந்த கூட மீடியேட்டர் வச்சுக்கிறதெல்லாம் சுத்தமா இருக்கக்கூடாது. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் நீங்க டேஞ்சர்ன்னு மத்தவங்க சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்கு தான் நெறைய பேரு டேஞ்சர்ஸா வருவாங்க. பார்த்து உஷார். அடுத்த வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரும். சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க. எதிர் பாலினத்தவர்கிட்ட ஆண்களா இருக்கீங்க மிதுன ராசிக்காரங்க அப்படின்னாக்கா பெண்கள் கிட்ட பழகுறப்போ, பெண்களா இருக்கீங்க மிதுன ராசிக்காரங்க ஆண்கள் கிட்ட பழகுறப்போ கவனம் தேவை. மேடம் எனக்குலாம் ரொம்ப நல்லா தெரியும் மேடம். என் ஃப்ரெண்டு மேடம், அப்படி மேடம், இப்படி மேடம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட, இங்க ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. கண்ணுனா தப்பான கண்ணோட்டம் கிடையாது. அவங்களுடைய செயல்பாடு நம்மள பாதிக்குமா? அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க? இப்படி. எச்சரிக்கையா இருக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாதுல்ல. இத மட்டும் பார்த்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. எல்லா விஷயத்திலுமே மிதுன ராசிக்கு நான் சொல்றேன். இதுல தான் அப்படின்னுலாம் கிடையாது. அதே மாரி இந்த காலகட்டத்த பொறுத்தவரைக்கும் மனசுல தெம்பு உண்டாகும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் முயற்சிகள்ல நீங்க எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க. அதிக நேரம் படிப்பதும் ரொம்ப நல்லது தான் உங்களுக்கு. சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மிதுன ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெம்ப கொடுத்திருக்கும். இப்ப விரிவான நட்சத்திர பலன்கள பார்க்கலாம். மிருகசீரிட நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அறிவு இருக்கு, துணிவு இருக்கு. உங்களுக்கு டிசம்பர் மாதம் அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்கு. குரு பகவானுடைய வக்ரகதி நிலை உங்களுக்கு ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாங்க. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கும். நீ எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகும். உங்ககிட்ட போட்டியாளர்களா இருந்தாங்க இல்லையா? அவங்கள வந்து பலம் இழந்து ஓடி போயிடுவாங்க. இழுபறிகள் விலகும். இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்ற கோயில் குளம்னு சுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு. மத்தவர்களால கவனச்சிதறல் இல்லாம பாத்துக்கோங்க. நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய நிலை வரதுக்கு வாய்ப்பே வந்து பாத்தீங்கன்னா கவனச்சிதறல் தான். அத மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. செவ்வாயினால குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் சரியாக போகுது. ராசிநாதன் புதனும் வக்ரகதியில இருக்கிறதுனால சிந்தித்து செயல்படுங்க. நீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தடைப்பட்டிருந்த வேலை நடக்கும். வெளிநாட்டு தொடர்பு சாதகமாக மாறும். புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. அதற்கான முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அது வெற்றியாக மாறும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை காட்டுங்க. உங்களுடைய அக்கறை எந்த அளவுக்கு இருக்கோ, அந்த அளவுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் விளைச்சல்ல அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா, டிசம்பர் மாதத்துல 9, 14. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். நினைச்சத சாதிக்கக்கூடிய உங்களுக்கு, இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா வந்திருக்கு. மாதம் முழுவதுமே அப்படி செல்வாக்கு உயர்ந்து நிற்கும். நினைச்ச வேலை நினைச்சபடியே நடக்கும். எதிர்கால ஏற்படுத்த நெருக்கடிகள் விலக போகுது. வியாபாரத்துல இருந்த தடைகள் நீங்க போகுது. நீண்ட நாட்களாக இருபடியாக அந்த வேலை நடக்க போகுது. அரசு வழியில நீ எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வழக்கு விவரங்கள் உங்களுக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு பதவிகள் தேடி வரும். அடுத்த சனி பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகளை விலக்கி கொடுக்கிறாரு. வருமானத்தை பல வழிகள்ல கொண்டு வந்து சேர்க்கிறாரு. உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால எப்பேற்பட்ட நெருக்கடியும் அது சமாளிக்கக்கூடிய சக்தி உண்டாகி இருக்கு. குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீங்க. ஒரு சிலருக்கு புதுசு சொத்து சேரும். விரும்பிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க. கோயில் வழிபாட்டுல பங்கேற்பீங்க. பெரிய மனுஷங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க டிசம்பர் மாதம் 13, 14. அடுத்த புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். மத்தவங்களுடைய மனச புரிஞ்சுக்கிட்டு நடக்கூடிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. வீண் செலவுகள் கட்டுக்குள்ள வரும். அலைச்சல்கள் குறையும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிரிகள் ஒளிந்து போவாங்க. மாதம் முழுவதுமே உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை அள்ளி வழங்க போறாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திறமைகள் வெளிப்படும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்ப்புகள் இல்லாத நிலை உண்டாகுது. உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது. முக்கியமா தன்னம்பிக்கை அதிகரிக்குது. தைரியம் அதிகரிக்குது. பாதிப்புகள் விலகி போகுது. வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமா மாறுது. வருமானம் பல வகைகள்ல உங்களுக்கு வந்து சேரும். தெய்வ அருளும் பெரியவங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பாதை தெரியும். தடைப்பட்ட வேலை நடக்கும். மாசத்துடைய பிற்பகுதியில ராசிநாதன் வக்ரகதியில இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். வங்கியில நீங்க கேட்டிருந்த பணம் கைக்கு வரும். புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. அதற்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். நினைச்ச வேலை நடக்கும். குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் விலக போகுது. புதுசு தொழில் தொடங்குவீங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலைக்கு முயற்சி செய்தவங்களுக்கு நீ எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை அமையும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க முடியும். உங்களுடைய வலிமை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் செல்வாக்கு உயரும். அரசு ஊழியர்களுக்கு நீ எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சின்ன சின்ன வியாபாரி செய்றீங்க, உழைப்பாளர்களா இருக்கீங்க, கூலி வேலை செய்றீங்க. எல்லாருக்குமே வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்த நெருக்கடிகள் சரியாக போகுது. படிப்புல அக்கறை அதிகரிக்க போகுது. உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா டிசம்பர் மாதத்துல 12, 14. நட்சத்திர பலன்களை தொடர்ந்து பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பொதுவா மிதுன ராசிக்கு புதன்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய அதிபதி புதன் பகவான். புதன்கிழமையில பெருமாளை பிடிச்சுக்கோங்க கெட்டியா. செல்வ செழிப்பு மேலோங்க, இன்னும் தெளிவான வெளிச்சமான பாதைக்கு வாழ்க்கை முன்னேறி போக இவர் உங்களுக்கு துணை வருவார். இப்போ வந்து இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க.
ஓம் ஸ்ரீ திருப்பதி வெங்கடாச்சலபதியே நமக. அனுதினமும் இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் 108 முறை சொல்றது சிறப்பு. முடியாத பட்சத்தில் 27 முறையாவது சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்குறப்ப மிதுன ராசியுடைய எண்ணங்கள் எல்லாமே பலித்தமாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள், கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா புதன் மற்றும் வியாழன். இந்த 2 நாட்கள நீங்க பொதுவா பயன்படுத்திக்கலாம். அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு குறிப்பிட்ட டேட்டோட சொல்லணும்னாக்க டிசம்பர் மாதம் 25, 26, 27 இந்த 3 நாட்கள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. அதிகமா ஆரஞ்சு நிறத்த பயன்படுத்துங்க. அது வந்து உடைகள் தான் பயன்படுத்தணும் கிடையாது. ஏதாவது ஒரு பொருட்கள கூட ஆரஞ்சு நிறத்துல கூடவே வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபோன் கவர்ஸ் வச்சுக்கிறது, அப்புறம் ஹேண்ட்பேக் வச்சுக்கிறது, பர்ஸ் வச்சுக்கிறது, இது ஏதோ ஒரு பேனா, பென்சில் இந்த மாதிரி ஆரஞ்சு நிறத்துல வந்து கூட வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லதுதான். இதுவும் முடியாத பட்சத்துல செந்தூரம் வாங்கிக்கோங்க. அத வந்து ஒரு சனிக்கிழமையில ஆஞ்சநேய பெருமானுடைய வலது கட்டை விரல்ல தடவி பூஜைகள் செய்து திரும்பவும் வந்து அந்த பூசாரி கிட்ட சொல்லி எடுத்து குடுக்க சொல்லி, அத வந்து அனுதினமும் உங்க நெத்தியில இட்டுக்கோங்க. ரொம்ப நல்லது. நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடும். முக்கியமா எப்பேற்பட்ட நெருக்கடி வந்தாலும் அத வந்து சமாளிக்கக்கூடிய மனசுக்கு தெம்பும், தெளிவையும் அந்த ஆஞ்சநேய பெருமான் குடுப்பார். மனசு வந்து உறுதிப்படுத்துவார். ஒரு சிலர் சொல்லுவாங்க, "அப்பா இந்த கஷ்டலாம் வந்தா நான்லாம் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருப்பேன்ப்பா. எப்படி நிக்கிறான் பாரேன்" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு அனுகிரகம் இருக்கும். புரியுதுங்களா? உங்களுக்கும் அந்த நிலை வேணும் அப்படின்னாக்க இத வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஏன்னா மிதுன ராசிய பொறுத்தவரை ரொம்ப இலகுன மனசுக்கு சொந்தக்காரங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவாங்க. ஆனா பாசத்துக்கு சட்டுன்னு இறங்கிருவீங்க. ஏறுன வேகத்துல சர்ருன்னு இறங்கிருவீங்க. ஒரு ஏற்றம், இறக்கம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில தொடர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா? அந்த இறக்கத்தை கம்மி பண்ணிட்டு ஏற்றத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த வழிபாடு. புரியுதுங்களா? எப்பவும் அந்த ஏழுமலையான வழிபாடு செய்யுங்க. மிதுன ராசிக்கு ஏறுமுகம் தொடர்ந்து இருக்கும். புரியுதுங்களா? சோ மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசக்கூடிய மாதமா இருக்கு. ஆனா மழை பொழியக்கூடிய மாதமா இருக்கு. திரும்பவும் சொல்றேங்க, மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும் இனி எல்லாமே சுகமே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியா உங்கள வந்து சேருங்க. மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.